சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தரும் தேவா, புது பலனை தரும் தேவா, புது கிருபை தரும் தேவா, புது பலனை தரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் விலையேற பெற்ற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவன் நமக்கு சொல்லுக்கடங்காத, நம்ம வார்த்தைக்கு அடங்காத அநேக நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைய தியானத்திற்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதத்தின் புத்தகம் 126:6. கண்ணீரோடு விதைக்கிறவன் கிம்பீரமாய் அறுப்பான், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கிம்பீரத்தோடு திரும்ப வருவான். இந்த இடத்துல சங்கீதன் ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல சொல்கிறான். கண்ணீரோடு, ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கலாம். போன ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க, விவசாயிகளை குறித்து சொல்லும்போது விவசாயிகள் சொல்லுவாங்க, விவசாயி கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதியா அப்படின்னு, உழக்க கூட மிஞ்சாது அப்படின்வாங்க. விவசாயிக கணக்கு பார்த்தா உலக்க கூட மிஞ்சாது அப்படின்வாங்க. விவசாயி பார்த்திங்கன்னா இந்த நான் எத்தனையோ விவசாயிகளை பார்த்துக்கிறேன். விதைக்கும் போது கண்ணீரோட இருப்பேன். நான் போன வாட்டி அறுவடை செய்யலை, போன வாட்டி அறுவடை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, அந்த மாதிரி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட இருக்கிற அநேக ஆட்களை பார்க்கிறோம். ஆனால் வேத வசனத்தை குறித்து சொல்லும்பொழுது கண்ணீரோடு, ஒரு பாரத்தோடு, மிகுந்த வேதனையோடு கூட விதைக்கிற மனுஷன் கெம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அப்போது ஒரு வேத வார்த்தைகளை தேவன் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கிம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று எழுதியிருக்கிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, he that goeth forth and weepeth bearing precious seed shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மொழிபெயர்ப்பில் ஏதோ கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. அள்ளி தூவும் விதை என்று சாதாரணமாக போட்டிருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் இட்ஸ் அ ப்ரெஷியஸ் சீட் போட்டிருக்குது. இதை கூகுள் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும்போது, விலை மதிப்பற்ற விதைகளை சுமந்து வெளியே சென்று அழுகிறவன் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து அவனுடன் தனது கதிர்களை எடுத்து செல்வான். விலை மதிப்பற்ற விதைகளை வெளியே சுமந்து சென்று அழுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் விலையேறப்பட்டது, இட்ஸ் அ ப்ரெஷியஸ் ஒன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில், he who goes back and forth weeping carrying the bag of seed will indeed come again with shout of joy, bringing his sheaves with him. அதை மொழிபெயர்ப்பு பண்ணும்போது, தன் விதைப்பை ஒரு கூட நடுவதற்கு சுமந்து கொண்டு அழுதும் கொண்டே முன்னும் பெண்ணுமாய் செல்பவர் நிச்சயமாக தம்முடைய கதிர்களை கொண்டு வந்து ஆனந்த கூச்சலிட்டுடன் வருவார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே நாம் விதைக்கும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை விதைக்கிறவன் என்று சொல்லுகிறார், தேவனுடைய தூதன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே பார்க்கும்பொழுது எல்லா உலகம் சீர்கேடான உலகம், குழம்பி நிற்கிற உலகம், விடை தெரியாத உலகம், இந்த உலகத்தில் அழுகியும் கண்ணீரும் வேதனையும் இருக்கிற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். பலவிதமான ஜனங்கள் என்ன இந்த கட்டுகளிலிருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது, எப்படி சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வது
எப்படி அதிகாரம் செலுத்துவது, ஆளுகை செலுத்துவது என்ற எந்த காரியம் புரியாதபடி எதையோ நம்பி, இஷ்டப்படி நம்பி, அநேக மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு தன்னுடைய வாழ்க்கை அதன்படி நடந்து ரொம்ப செழிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போய் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து கஷ்டப்படுகிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காய் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? நான் அவருடைய விதைகள். தேவன் நமக்கு பிரஷியஸ் சீட்ஸ், அதாவது விலை மதிப்பில்லாத, விலை மதிக்கவே முடியாத, விலை இது இவ்வளவுதான் விலை சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவு அற்புதமான விதைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வேத வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் சொல்லும்போது அவர் சுவிசேஷ விதைகள், தேவ வசனமாகிய விதைகள், தேவனுடைய வார்த்தையாகிய விதைகள், அந்த விதைகளை நாம் பெற்றுக்கொண்டு செல்கிற ஜனங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த ஊழியத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையா இருக்கட்டும், நாம் ஒரு பெரிய அறுவடையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அறுவடை எதிர்நோக்கணும்னா நாம் அதற்கான விதைப்பை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். விதைக்காமல் ஒருத்தனும் அறுவடை பெற்றுக்கொள்ள முடியாது. விதைக்காமல் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விதைக்கணும். விதைச்சாதான் நமக்கு அறுவடை. விதைக்கலைன்னா ஒன்றுக்கு நமக்கு கிடைக்காது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க வேத வசனத்துக்கு அழுகியோடு விதைகளை எடுத்துக்கொண்டு அழுகியோடு முன்னும் பின்னுமாக செல்கிறவர். அதாவது விதைகளை விதைச்சி திரும்ப முன்னாடி போயிட்டு விதைச்சி பின்னாடி போய் விதைச்சி, இப்படி தான் அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் போடுறது. முன்னாடி விதைச்சிக்கிட்டே போயிட்டு திரும்பி விதைச்சிட்டு போயிட்டு கண்ணீரோடு, பிரயாசத்தோடு, அழுகியோடு, ஒரு விதமான பாரத்தோடு, மன பாரத்தோடு கூட, ஆத்ம பாரத்தோடு கூட, வேதனையோடு கூட அவர் செல்லுகிற ஜனங்கள் அங்கே விதைச்சிட்டு திரும்ப முன்னும் பின்னுமாய் பல நேரங்களில் விதைச்சிட்டு வரும்போது ஒரு நாள் பெரிய கதிர்கட்டுகளாய், பெரிய கட்டா கட்டி தலை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஆனந்த கூச்சடுவார். நான் இந்த இடத்தை, இந்த ஆத்மாவை தேவனுக்காய் நான் தெரிந்து கொண்டேன், தேவனுக்காய் ஆதாயப்படுத்தினேன். தேவனை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த வேதவசனம் கிரியை செய்கிறது. நான் விதைச்ச விதைகள் ஒன்றும் வீணா போல, அது 30, 60, 100 பலன் தருது அப்படின்னு சொல்லி ஆனந்த கூச்சலிடுவார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு விதைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு விதைப்பை அப்படின்னு ஒன்று இருக்கு. நமக்கு ஒரு கூடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடையில் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வந்திருக்கிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கொடுக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை இவர்களுக்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதைப்பையில் அதை எடுத்து கொண்டு போயிட்டு சுமந்து கொண்டு போயிட்டு அங்கே விதைக்கும் போது பெரிய அறுவடையை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை பார்க்கிறோம். அப்போது அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனையாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தின் பிரவேசிப்போரும் பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது பேதுரும், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். பாருங்க, அவன் சொல்ற, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அப்போ பேதுரும் யோவானும் அவங்க காலையில் ஜெபம் பண்ணும்போது அடப்பையில் விதைகளை சேகரிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள். உள்ளே கொண்டு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற, பலன் கொடுக்கிற, எல்லா வேதனைகளையும் இருந்து நீங்கி சுகமாக்குற வல்லமை நிறைந்த வார்த்தைகள். ஏதோ மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷ வார்த்தை வந்து ஒருவேளை ஆறுதல் படுத்தும். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல பேச்சாற்றலை, நல்ல பேச்சை கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நேரம் போனதே தெரியலையா, ஐயோ ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆதரவாக இருந்தது சொல்லுவாங்க. ஆனால் அது பெரிய அளவில் கிரியை செய்ய முடியாது. ஆனால் நாமும் மனுஷ வார்த்தைகள் அல்ல, தேவ வார்த்தைகளை நாம் வைத்திருக்கிறோம். தேவ வார்த்தைகளை அனுதினம் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை நாம் பொறுக்கி எடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை அப்படியே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு விஷயம் நினைக்காது. சில பேர் பார்க்கிறோம், எழுப்பதற்காக ஜெபம் பண்ணும்போது நான் அழுதேன், நைட்டெல்லாம் அழுதேன், பகல்லாம் அழுதேன், அப்படி அழுதேன், இப்படி அழுதுன்னுவாங்க. சரி, அழுதிய விதைச்சியா? அழுதிட்டு தான் இருந்த விதைச்சியா? இந்திய தேசம் ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு
நான் ரொம்ப அழுதேன் பிரதர், ரொம்ப அழுதேன் அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப அழுதுனாக்க அப்போ எப்போ விதைச்சியா? அப்போ பாருங்க, விதைகளை சுமந்து கொண்டு முன்னும் பின்னுமாய் செய்கிற ஒரு மனுஷர்கள், முன்னும் பின்னுமாய் கொண்டு செல்கிற மனுஷர்கள். இன்னைக்கு இந்த நிறைய பேர்ட்ட நான் விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, ஒருத்தட்ட பேசிட்டு அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 500,000 ட்ராக்ஸ் கொடுத்துருவியா அப்படி சொல்லிட்டே இருந்தார். நான் எத்தனை வருஷமாக கொடுக்குறேன்? அவர் சொல்லி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக கொடுக்குறேன். எவ்வளோ ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தீங்க. அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொன்னார், அது என் வேலை இல்லையா, அது ஆண்டவருடைய வேலை, நான் கொடுத்துருவேன். அவர் கிரீஸில் என்னால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய, அதுக்கு ஒரு வசனம், தேவனுடைய அருளை ஒரு பெறாவிட்டால் அவன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் வருவான் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு சிரிப்பு வேறு. அவர் அது என் வேலையை முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கண்ணீர் வேதனை என்ன ஆண்டவரே. நான் என்ன சொல்கிறேன், கொடுக்கறது தவறுன்னு சொல்லலை. வேதாகம் கொடுக்கறதையோ வசனத்தை ட்ராக்ஸ் கொடுக்கறதோ பைபிள் கொடுக்கறதோ தவறுன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்ல வேண்டியது, கண்ணீரோடு ஒரு வேதனையோடு மனபாரத்தோடு யோதை வாங்குறாங்களே, இவங்க வாங்கிட்டு பயனடையட்டுமே, இந்த காரியங்களை இவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது இவங்க எப்படியாவது பெற்றுக்கொள்ளணுமே, வேத வசனத்தை விசுவாசிக்கணுமே, இதில் இருக்கிற சாராம்சத்தை புரிந்து கொள்ளும்போது அவன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் நீங்கி விடுதலையாக்கப்படுவானே அப்படின்ற ஒரு அழகியோடு கலந்து கொடுங்க, கண்ணீரோடு கலந்து கொடுங்க. ஒரு மனபாரத்தோடு கூட ஊழியத்தை செஞ்சு பாருங்க, உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு முன்பு அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் மனதுருகினார். இந்த கம்பேஷன் ஆஃப் காட். அந்த கம்பேஷன் என்னன்னா, ஐயோ நான் படைத்த படைப்புகள், நான் எப்படி ஒரு மனுஷனை உருவாக்கினேன். இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார், ரொம்ப அழகான பில்டிங்கை டிசைன் பண்ணுறார், இன்னும் அழகாக டிசைன் பண்ணுறேன். ஆனால் அது இடிஞ்சு போய் உடஞ்சி போய் அது சீர்குலைத்துறதுனா அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஐயோ நம்ம இப்படி நம்ம ஐடியா பண்ணி இவ்வளோ யோசித்து இவ்வளோ அழகாக நம்ம இரவு பகலாக இந்த அழகான ஒரு டிராயிங்கை போட்டு கொண்டு வந்து இதன்படி செஞ்சோமே, இது அலங்கோலமாக கிடக்குது, இது அலங்கோலப்படுத்துகிறார்கள் என்று அவன் வேதனைப்படுவான். சாதாரண மனுஷனுக்கே இப்படி இருக்குன்னா, இந்த தேவாதி தேவன் இஸ் அ மாஸ்டர் ஆர்கிடெக்ட். அவர் ஒரு மனுஷனை படைக்கும் போது எப்படியெல்லாம் படைச்சிருப்பார். ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறார், ஒரு மனுஷனுடைய கண்ணில் 10,000 நியூரான் இருக்கான். ஒவ்வொரு நியூரானும் 10,000 நியூரான்களோட கனெக்ட் ஆகுதான். அவ்வளோ நாடி நரம்புகள், அவ்வளோ பயங்கரமான இதோட கண்ணுக்கு அடியில் அதில் அவ்வளோ கிணச்சி வச்சுருக்காராம். அதில் உள்ள ஒரு ஸ்க்ரீன் 0.5 mm, இவ்வளோ துணுண்டு ஸ்க்ரீன் தானா. அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற இமேஜ் விழுந்த உடனே அது அப்படியே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக மாற்றி பிரெயினுக்கு அனுப்பி கண்டுபிடிச்சி என்ன கலரு, என்ன ஆப்ஜெக்ட், என்ன இது, எந்த மொழியில் பேசணும்னு ஒரு செகண்டில் அனலைஸ் பண்ணி உங்களை பேச வைக்குதான். பாருங்க எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை எவ்வளோ யோசித்து அவ்வளவு அவர் படைத்திருக்கிறார். இப்படி கண்களை படைத்த தேவன் ஒரு குருடனை காடும்போது அவருக்கு எவ்வளோ மனசு வேதனைப்படும். இப்போ எவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து எவ்வளோ நம்பி இந்த காரியங்களை நான் யோசித்து இவர்களை அழகாக என்னுடைய கரங்களை கொண்டு வடிவமைத்தேனே. ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய கரங்களால் மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். அப்போ உருவாக்கின இந்த மைனூட்டான காரியங்கள் இழந்து அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கை அழகை ரசிக்க முடியாதபடி அவன் தடவிட்டு போகிறானே, கொஞ்சம் வச்சுட்டு தடவிட்டு இருக்கானே, அவன் 4 பேர் உதவியை கேட்டுட்டு போகிறானே அப்படின்னு அவருக்கு அப்படியே ஒரு மனதுருக்கம் அவர் அப்படியே பிடிக்குது. மனதுருக்கம் ஒட்டஞ்சி அவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் இதை சரியாகணும், மறுபடியும் இதை கரெக்ட் பண்ணணும், எப்படி இழந்து போனதெல்லாம் திரும்ப இவன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறார், மனதுருக்கம் உடைகிறார், ஒட்டைகிறார். அதே விதமான மனதுருக்கம் நமக்கு வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு தேவனை அறிந்து கொள்ளாதபடி உதவி செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற அந்த நன்மை உண்டாக்குற அந்த அற்புத தேவனை தெரிந்து கொள்ள முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அழுகிறார்களே, கதறுகிறார்களே, வழி தெரியல சொல்கிறாங்களே, சில பேர் தற்கொலைக்காய் முடிவெடுக்கிறாங்களே, இந்த உலகம் வேண்டான்னு வெறுத்து போய் கசந்து போய் துன்பத்தை மாத்தமாக வாழ்க்கையில் அனுபவித்திருக்க சொல்லி புலம்பி தவிக்கிறாங்களே அப்படின்னு அணங்களை பார்க்கும்பொழுது நமக்கு உள்ள உடையணும். ஆண்டவரே பா,
எவ்வளவு செயற்காடானவர், எவ்வளவு தெரியாதபடி சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சத்தியத்தை அறியாதபடி அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிற அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட, மனபாரத்தோட உள்ளத்தோடு கூட அவளுக்கு உதவி, ஆண்டவர் உதவி செய்யணும், ஆண்டவரை எப்படியாவது வரவழைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு கூட அவன் நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நார்வே தேசத்தில் நான் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது பார்த்தேன். நார்வே தேசத்தில் ஒரு கிராமம் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 அடி பள்ளத்தில் இருக்குதான். அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனைனா, 2 பக்கமும் மலை, உயர்ந்த மலைகள், நல்ல உயர்ந்த மலைகள், 2 பக்கமும் மலைகள். அங்கேருந்து சூரியன் உதிக்கும் போது அது இப்படி வரும்பொழுது இந்த மலையோடைய அந்த நிழல் அந்த பக்கம் பட்டுடுமா, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் வரும்பொழுது இந்த பக்கம் வரும்போது இப்படி இந்த மலை நடுவில் இருக்கிறதுனால அடியில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு வெளிச்சமே போகாதான். ஏதோ மாதத்தில் வருஷத்தில் 2 மாதங்களில் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வருமா, சூரியனுடைய அந்த ஆங்கிள் மாறும்போது அந்த வெளிச்சம் உள்ளே வருமா. அதுக்காக ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அனுபவிக்கிற நேரம் தானா. அப்படி இல்லைன்னா அவங்க பல கிலோமீட்டர் மேலே அந்த சூரியத்தை பார்க்கணுமா. நார்வே தேசத்தில் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அந்த கொஞ்ச நாள் இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கொஞ்ச நேரம் தான். இப்படி ரொம்ப அந்த ஜனங்க இருளுக்குள்ளே இருப்பாங்களாம். அப்போ ஒரு விஞ்ஞான ஒரு ஆள் அதை பார்க்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, இந்த ஜனங்க பாவம் எப்போ பார்த்தாலும் இருளுக்குள்ளே இருக்கிறாங்களே, இவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்களே, வெளிச்சத்தை பார்க்கலையே, சூரிய வெளிச்சத்தை பார்க்காதபடி இவங்க ரொம்ப இருட்டில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பரிதப்பு உண்டாச்சான். யோசிச்சு பார்த்தானா இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவுண்டாக்குறதுன்னு போனால் திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். அதுக்காக இரவு பகலாக உழைச்சிட்டு ஒரு பெரிய நில கண்ணாடியை கொண்டாந்து வச்சானோ. கண்ணாடியை கொண்டாந்து வச்சுட்டு அந்த சூரியன் நேராக உதிக்கிற அந்த திசையில் அந்த நிலக்கண்ணாடியை அப்படியே நிறுத்திட்டு அதுலேருந்து ஆங்கிளில் கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு கொஞ்சம் திருப்பினா அங்கே இருக்கிற அந்த சூரிய கதிர்கள் அந்த கண்ணாடியில் பட்டு அப்படியே பிரதிபலித்து உள்ளே போய் அந்த கிராமத்துக்குள்ளே வெளிச்சம் வந்துச்சான். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய முயற்சி எடுத்து அது பார்த்தா சூரியன் இப்படி மேலே ஏறும்போது மறுபடியும் இருட்டாகுதான். உடனே என்ன பண்ணால் கம்ப்யூட்டரில் நிறைய ஆட்டோமேட்டிக் சென்சார்ஸ்லாம் இது பண்ணி அது என்னென்னமோ ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து அதில் அட்டாச் பண்ணிட்டானா. சூரியன் ஆங்கிள் மாற அந்த கண்ணாடியும் அப்படியே திரும்பிகிட்டே வந்த பிற்பாடு அந்த கண்ணாடி எங்கெங்கெல்லாம் சூரியன் எப்படி போய் எங்கே போனாலும் இந்த பக்கம் மேற்கில் போய் மறையும் போது அங்கேருந்து கதிர்கள் உள்ளே வர்ற மாதிரி பண்ணானா. 12 மணி நேரமும் பகல் முழுசும் சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி அங்கே வச்சோன்ன ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எப்பா வெளிச்சம் வந்துடுச்சு, ஒரு இருள் எங்களுக்கு விட்டு போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா. அவங்க செல்லமாக அந்த கண்ணாடிக்கு 2வது சூரியன் சொல்லிட்டு அவங்க பேர் வச்சாங்களாம். அல்லேலூயா. என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அதே தான் ஆண்டவர் உங்கள் உள்ளம் என்கிற கண்ணாடி இருக்குதுங்க. ஆண்டவர் சொன்னார் நீதியின் சூரியன், அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் சூரியன் உதிக்கிறார். நீதி என்ன? தேவ நீதி புறப்பட்டு வருகிறது. தேவ நீதி என்ன? இயேசு இந்த உலகத்திலே பிறந்து ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் எல்லா மனுகுலத்தினுடையும் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றி போட்டார். ரத்தம் சிந்தினார், கல்வாரி சிலுவையிலே முடிவுண்டாக்கினார். இந்த இருளின் ஆட்சி அவர்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டினார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறைந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளுக்கு அதிபதியான சாத்தான் தம்முடைய வெளிச்சத்தினாலே அவரை முறியடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய மீட்பை இயேசு உலகத்திலே உண்டு பண்ணினார். ரட்சிப்பை இந்த மனுகுலத்துக்குள்ளே அவர் அருளினார். ஆனால் ஜனங்க இன்னும் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. காரணம் நம்ம போன்ற கண்ணாடிகள். நாம் 2வது சூரியன் சொல்லலாம், அவர் தான் நீதியின் சூரியன். ஆமாம், நீ 2வது சூரியன், 2வது சூரியன் என்று சொல்லும்படி நீ 2வது கண்ணாடி. ஹல்லேலூயா.
அப்போ அவர் அப்படியே வெளிச்சத்தை அப்படியே கொண்டு வரும்போது நம்முடைய இருதயத்தில் பிரதிபலித்து, அந்த இருதயத்தில் நம்ம அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை பிரதிபலித்து இந்த ஜனங்களுக்கு நேராக திருப்பும் போது, அந்த ஜனங்களை நோக்கி அதை திருப்பும் போது, ஜனங்கள் அதை பார்க்கும்படி திருப்பும் போது அவருடைய இருளுடைய எல்லா காரியங்களும் ஓடி போகிறது. அவர் வெளிச்சமாகிறார்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த நீதியின் சூரியனாகிய தேவன் நீதி வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூரியனுடைய கதிர்களை நாம் அப்படியே நீதியை பிரதிபலித்து, தேவ நீதியை பிரதிபலித்து பேதுருவை பார்க்கிறோம். இயேசு என்ன செஞ்சாரோ, இயேசு பாருங்க அங்க இருக்கிற நோயாளிகளாம் சுகப்படுத்தினார், அவன் வாழ்க்கைக்கு முடிவுண்டாக்கினார். சப்பானி எழுந்திருக்க முடியல, தாயின் வயிற்றிலிருந்து எழுந்திருக்க முடியல, எந்த டாக்டரால பதில் சொல்ல முடியல, எந்த விஞ்ஞானியாலும் பதில் சொல்ல முடியாது. அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு அவன் வேலை பிச்சை கேட்கிற வேலை தான், அதை காட்டிலும் வேற ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க இந்த பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார். அப்படியே அந்த நீதியினுடைய சூரியன், தேவ நீதியை அனுப்பி கொண்டிருக்கிற சூரியனுடைய கதிர்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி எனக்குள்ளதை ஓட்ட தருகிற எனக்கு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ப்பா. என் அள்ளி தூவ விதைகளை எடுத்து என்னுடைய விதைப்பையிலிருந்து எடுத்து உனக்கு தருகிறேன், எனக்குள்ளதை எடுத்து இந்த வாய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விதைகளை விதைக்கிறான். அவன் சொல்லுகிறான், இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று வலது கையை பிடித்து அவன் தூக்கி விடுகிறான். எழுந்திருப்பான். ரெண்டு ஹெல்ப் பாருங்க, வார்த்தையை சொல்லுகிறான், அந்த சொல்லிட்டு விதைக்கிறான். அந்த வார்த்தைகளை அவனுடைய பலவீனத்தில் அந்த விதையை விதைக்கிறான். அவனுடைய போராட்டத்துக்கு அவனை எழுந்திருக்க முடியாத நிலைமையில, தாயின் வயிற்றிலிருந்து நகர முடியாது இருக்கிற அந்த சப்பானியை நடக்க வைக்கும்படியாய், அந்த நாடி நரம்புகளுக்குள்ள தேவ பலன் கடந்து செல்லும்படியாய் அவனை அப்படியே தூக்கி விடுகிறான். அவன் எழுந்தான், குதிச்சான், அவன் நடந்தான், தேவனை துதித்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே அவன் பிரவேசித்தான். அதுதான் அப்பா கண்ணீரோடு கூட மனபாரத்தோடு கூட இயேசு பார்த்து அப்படியே கண்ணுக்கு மூட் வித் கம்பேஷன், மனபாரம் மன துக்கம். அப்படி அங்கே செல்லும்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். சும்மா பேருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அழறது, ஓன்னு அழறது, அழுதுட்டு அதோடு விட்டுறது இல்லை. விதைகளை விதைக்கணும், கண்ணீரோடு கூட விதைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கண்ணீர்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில் கண்ணீரோடு கூட நீங்கள் விதைப்பீர்கள்னா கம்பீரமாய் ஒரு நாளில் அறுப்பீர்கள். நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், என்னுடைய தாய் காலையில் 5 மணிக்கே உள்ளே வந்துடுவாங்க. வந்து ஒவ்வொன்று அழுவாங்க, அழு சொல்லுவாங்க, ஆண்டவரே அந்த 3 பேரையும் நான் தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறேன், நான் இவங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இவங்க ஊழியம் செய்யட்டும் அப்படின்வாங்க. எங்களுக்கு 3 பேருக்கும் ஊழியம் செய்யணும் பிடிக்கவே பிடிக்காது. அந்த வேலைக்கு யார் போவா? உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் எங்களுடைய நோக்கம். இந்த அம்மா வந்து காலையில் இதை சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய தம்பி ரொம்ப கிண்டல் பண்ணுவான், நீ உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு அவன் சொல்லுவான். நாங்கள் எல்லாம் வேலை இல்லையான்னு அவங்களை திட்டி அனுப்புவோம். ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, திருப்பி சொல்லுவாங்க, நீ கர்த்தர் விடமாட்டார், உங்களை சந்திப்பார், உங்களை பாரு, நீ ஊழியத்தை செஞ்சு தான் தீருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோடு விட மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து அவர்கள் விதைப்பார்கள், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவர் விதைப்பார்கள். கோ ஒன் ஃபோர்த், அதாவது போய் கண்ணீரோடு கூட போய் வந்து அந்த விதைகளை அவர்கள் விதைத்தார்கள். பாருங்க, நாங்கள் எப்படி கொஞ்சம் கூட என்ன இல்லாத நாங்கள் ஒரு நாளிலே இந்த ஊழியத்தை 3 பேர் ஊழியத்தை செய்யும்படி நாங்கள் புறப்பட்டு ஊழியத்தை செய்ய தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். ஒரு நாளிலே அறுவடை உண்டு மகளே, நீ கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு அழுதுட்டு விட்டுறாத, வேத வசனத்தை எடுத்து விதை. சில பேர் ஒப்பாரி அழுக செஞ்சுட்டு சரியில்லையா, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு தவறானதை விதைச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அழுது கொண்டு அழுகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, கரெக்டு தான். ஆனால் நல்ல விதைகளை விதைங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது இப்படி தான் நடக்கும், இந்த பையன் மனம் திரும்புவான், இவன் கர்த்தருக்குள்ள வருவான், இவன் பெரிய காரியங்களை செய்வான், இவன் ஆச்சரியமான காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை விதையுங்கள். அது அப்படியே விதைங்க. அந்த விதை ஒரு நாள் செடி பெரிய மரமாய் வளர்ந்து ஒரு பெரிய கனியை தருகிற காரியமாய் அது மாறிப்போகும். ஒரு மில்லர் என்கிற ஒரு பெரிய அற்புதமான தாசன் எழுதின புத்தகத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன். அவன் என்ன சொல்கிறாரு, அவர் ஈரானில் அவர் ஊழியம் செய்கிறார். பயங்கர முஸ்லீம் மக்கள், இஸ்லாம் மக்கள் மத்தியில் அங்கே ஊழியம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பல வருஷங்களாக ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அவர் போயிட்டு முதல்ல அந்த களத்தில் இறங்கி அங்கே செஞ்சு ஊழியம் செய்யும்போது அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த வைராக்கியமுடைய ஜனங்கள், இஸ்லாம் மதத்தில்
பயங்கர வைராக்கியம். அதற்கு எதிராக பேசுங்களேன், அவள் கொன்று போடுவார்கள், அடித்து துன்புறுத்துவார்கள். பயங்கரமான முரட்டுத்தனமான உள்ள அந்த இடத்துல இவர் ஊழியர் செய்யும்படி புறப்பட்டு போனவனை யோசித்து பார்த்தார், இவங்களை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ள நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அமெரிக்க தேசத்தில் பல ஆர்கனைசேஷனில் அவர் கணக்கை தொடர்பு கொண்டு ஒருத்தனை பிடிஹெச் தியாலஜி 6 வருஷம் 5 வருஷம் முடித்த ஒரு பையனை கொண்டு போய்ட்டு ஸ்பெஷல் ட்ரைனிங்காக பிரான்ஸ் தேசத்தில் கொண்டு வந்து 6 வருஷம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி குரானில் எப்படி போட்டிருக்குது, குரானில் எப்படி பேசணும், எப்படி அவங்களோடு கூட காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அநேக ட்ரைனிங் அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து நேராக ஈரான் தேசத்தில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்காக ஊழியர் செய்து கொண்டு இருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக செஞ்சு ஒரு பலனும் இல்லை, ஒரு காரியம் இல்லை. ஒரு பெரிய விடுதலை, நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ரொம்ப சொற்ப அளவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்து எவ்வளோ காரியங்கள்லாம் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் இருந்தது. அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டார், ஒரு மீட்டிங் போட்டார். நம்ம ஒன்று செய்வோம், நம்ம படித்தது நம்ம யோசித்தது எல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் தினம் உட்காந்து இந்த தேசத்துக்காக அழுங்க. நீங்கள் யாரெல்லாம் போய்ட்டு சுவிசேஷம் சொன்னீங்களோ அவங்க பேரெல்லாம் கொண்டு வந்துடுங்க, உட்காந்து அழுங்க. ஆண்டவர் நீங்கள் அழுக உண்மையில் மனசு உடைஞ்சு வேதனையின் அடியிலிருந்து நீங்கள் அவர்களுக்காய் வேதனைப்பட்டு அழுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், ஏதோ எந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் அப்படின்னு தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாரு, தேவன் உங்களை அனுப்புவார். அப்போ அனுப்பும்போது போங்க அப்படின்னு சொன்னாராம். சொன்ன பிற்பாடு இவங்க எல்லாம் மாற்றி அவர்கள் உட்கார்ந்து இவர் சொன்னபடியே அநேக ஜனங்கள் அந்த சந்தித்த ஆட்களுக்காய் அழுது கொண்டு ஜெபிச்சு கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்போ போகணும், என்ன வார்த்தையை கொண்டு போகணும், எங்களை வார்த்தையில் கொடுக்கையா அப்படின்னு கேட்டுட்டு போய் அவங்க வேத வசனத்தை முயற்சி ஒழித்து செய்யும்போது பெரிய அறுவடை பார்த்தாங்களாம். 10 வருஷம் இல்லாத அறுவடையை அந்த ஒரே வருஷத்தில் அநேக ஆட்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை பார்த்தாங்களாம். அதில் ஒரு டாக்டர் இப்படி எழுதுகிறார், அவர் மனம் திரும்பி இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லீம் மதத்தில் பயங்கர பக்தி வைராக்கியமான ஆள், ரொம்ப கோபம், எதிர்த்து பேசினா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இந்த இடத்துல இந்த மிஷினை ஏற்கனவே போயிட்டு அவருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அந்த சத்தியம் சொன்னோன்னா அவர் நல்லா திட்டி அனுப்பிட்டார். இப்போ இவர் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு அவனை சந்திக்க போகிறார். அவன் சந்திக்க போகும்போது டாக்டருக்கு புரிஞ்சிடுச்சு, இயேசுவை பற்றி நான் பேச வரான், இன்றைக்கி இவனை விடக்கூடாது, ஒரு கை பார்த்துடணும், நமக்கு பதில் சொல்லிட்டா ஒரே அடித்து அவனை அனுப்பணும்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமான உக்கிர கோபத்தோடு நிற்கிறார். அப்போ அந்த அந்த கிறிஸ்துவ மிஷினரி வந்துட்டு சொன்னார், இதே மாதிரி நீங்கள் அப்படி நின்னோடனே இவர் சொன்னார், 3 கேள்வி நான் அவன்கிட்ட கேட்குறேன், அதுக்கு பதில் சொல். நம்பர் 1, நீ இயேசு எப்படி பிறந்தார்? 2வது, கடவுள் எப்படி 3 கடவுளா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இப்படின்னு போட்டுருக்குது, 3 கடவுள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். இன்னும் ஏதோ ஒரு கேள்வி கேட்டார், இயேசு கடவுளாக இருந்தால் ஏன் சிலுவையில் அடித்தாங்க, அவர் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவர் ஒன்றுமே சொல்லலை. 2 கண்ணிலையும் கண்ணீர் தாரையாக கொட்டிக்கிட்டே இருந்த ஒன்று இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம சொன்ன கேள்விக்கு பதில் திறன் அழுகுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறத விட்டுட்டு ஏன்பா அழுகுற அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாராம், ஐயா 6 மாதம் உங்களுக்காக நான் கண்ணீரோடு கூட ஜெபிச்சுட்டு இருந்தேன், கடைசியில் என்னுடைய பதிலுக்கு என்னுடைய ஜபத்துக்கு பதிலே நினச்சேன், மனசு உடஞ்சி அழுதையான். இவருக்கு உடனே ஷாக் ஆச்சான், என்னடா இது, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்கு ஒருத்தன் 6 மாதமாக ஜெபம் பண்ணானா, நான் அப்படி ஜெபிப்பேனா, ஒரு ஆளுக்கு ஜெபிக்க மாட்டேனே, எனக்கு தானே ஜெபம் பண்ணுவேன், யாரோ ஏதோ ஒரு இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எந்த ரத்த உறவும் கிடையாது, எந்த விதத்துலேயும் எனக்கு ஏற்கனவே அவனை நான் இழிவுபடுத்தின ஆள், வேதனைப்படுத்தி அனுப்பிச்ச ஆள், இப்போ எனக்காக 6 மாதம் கண்ணீரோட்டு அழுகிறானா, அதுதான் கிறிஸ்துவின் அன்பா, அதுதான் கிறிஸ்துவா, அதுதான் பொதுச்சாரா அப்படின் போது அவனுடைய உள்ள சுக்குநூறாகி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா. அவன் இப்படியா எழுதுகிறான், ஒருவேளை அவன் பதில் சொல்லியிருந்தான் அவனை நான் அடிச்சே போட்டிருப்பேன். ஆனால் அந்த கண்ணீர், இயேசுவின் அன்பு என்னை புரட்டி போட்டுடுச்சு, என் மனசை மாற்றிடுச்சு. இயேசுனுடைய அன்புக்கு முன்னாடி இந்த உலகம் நிற்கவே முடியாது, எந்த பயங்கரவாதமும் நிற்க முடியாது, எப்பேற்பட்ட மரணமும் நிற்க முடியாது, எப்பேற்பட்ட ஆயுதமும் நிற்க முடியாது. அது அணு ஆயுதத்தை போல உலகத்தில் கண்டுபிடிச்ச எல்லா ஆயுதத்தை விட மேலான சக்தி வாய்ந்தது இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவ ஜனமே, கண்ணீரோடு கூட, மனபாரத்தோடு கூட, வேதனையோடு கூட, உள்ளத்தின் ஆழத்தில்
தேவனுடைய அன்பினால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம் விதைப்போமானால் நிச்சயமாகவே அறுவடை பெற்றுக்கொள்வோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே அவர் செய்வாராக. ஆண்டவர் பாருங்க, நமக்கு விதைகளை கொடுத்துருக்கிறார். வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? என்ன செய்கிறோம்? தினம் தினம் வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். வேதத்தில் பல காரியங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த விதையை உங்களுக்குள்ளே வச்சுக்க போகிறீங்களா? அந்த கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அள்ளி வீசுங்க, எடுத்து சொல்லுங்கள், பாரத்தோடு சொல்லுங்கள், சூழ்நிலைகளை மாற்றி சொல்லுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் கர்நாடக தேசத்தில் இருந்தேன். ஒரு சின்ன வேலைக்காக ஒரு கூலி வேலைங்க கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நானும் என் புருஷனும் வேலைக்காக இங்கே வந்தோம். என் வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீர், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இயேசு உங்கள் பிரச்சனையில் தீர்ப்பார் சொன்னாங்க. சரி, நம்ம எல்லா கடவுளையும் முயற்சித்து பார்த்தோமே, ஒருவேளை இந்த கடவுள் நம்ம கண்ணீரை மாற்றுவாரா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆலயத்துக்கு சென்றோம். பாருங்கள், ஒரு வார்த்தை என்னை தொட்டது. நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்களை கேட்க கேட்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் என் புருஷனுடைய குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை பார்த்தேன். நாங்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறோம். தேவன் கொடுக்குற சமாதானத்தை அனுபவித்தோம். ஆனால் எனக்கு திடீர்னு பல நேரங்களில், ஐயோ, எத்தனை ஜனங்க இதனுடைய சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்க இதனுடைய காரியத்தை தெரிஞ்சு கொள்ளாமலே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ரொம்ப வேதனை ஏற்பட்டுச்சு. நான் என்ன செய்வேன், இரவு என்ன தெரியல, ஆண்டவர் என்னை எழுப்பிவிடுவார். 2 மணிக்கு எழுந்திருப்பேன், ஜாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 2 மணி நேரம் ஜாம் பண்ணுவேன். என் கண்ணில் கண்ணீராக வரும். ஐயோ, இந்த ஜனங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்களே, சமாதானம் இல்லாமல் இருக்காங்களே, தற்கொலை முடிவு எடுத்துக்கிறாங்களே, உடைஞ்சு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஆவியானவர் ஒரு வார்த்தை கொடுப்பார். நான் அழுதுகிட்டே இருப்பேன். எழுதிட்டு 4:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவேன். அங்கே கைப்பம்பில் அந்த தண்ணி அடிக்கிற இடத்துல, கைப்பம்பில் தண்ணி அடித்து அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல பல இடங்களில் பெண்களை பார்ப்பேன். ரொம்ப காலையிலே தன்னுடைய குடும்ப கதையை பேசிக்கொண்டு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் நின்று நான் சொல்வேன், எப்படியாவது இயேசு ஏற்றுக்கொள்ளுமா, ஒரு முறை முயற்சித்து பாருங்கள், இயேசு என்ற ஒரு நல்ல தெய்வம் உண்டு, உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் பதில் கொடுப்பார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் ஆறுதலாக பேசும்போது, அப்படியாம்மா, யாருமா அந்த இயேசுன்னு கேட்பாங்க. நான் இப்படியா கொண்டு போயிட்டு 200 பேருக்கு மேலே கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவுக்காய் நான் ஆதாயப்படுத்திருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. 200 பேர் தமிழ் சரியாக தெரியல, வேதம் சரியாக தெரியல, பைபிளை சரியாக படிக்கலை, பெரிய உபதேசம் அது இதுன்னு இருந்தோம், தெரியல. இருந்தாலும் அந்த அறகுறை தமிழ் பேசிக்கிட்டு அத்தனை ஜனங்களை, அத்தனை பேரை கிறிஸ்துக்குள்ள நடத்திருக்கிறாங்க. என் அருமையான என்ன அவருடைய கண்ணீர், அவருடைய பாரம், தேவ சமூகத்தில் அழுகிற அழகு, பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட பாரத்தை கொண்டு வருகிறார், அந்த பெருமூச்சை கொண்டு வருகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பாரம் நிறைந்த இருதயத்தோடு கூட அவங்க செய்யும்போது ஆண்டவர் அப்படியாய் அவளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அவன் சொல்கிறாங்க, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அப்படியே சுமந்து கொண்டு போகிறவன், நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம். என்னென்ன விதைப்பை நம்மகிட்ட இருக்குது, அந்த கூட நம்மகிட்ட இருக்குது. தேவனால் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம். போய் பார்க்குறோம், ஜனங்கள் நிர்விசாரமாய், ஜனங்கள் தெரியாதபடி, வேத வசனத்தை அறிந்து கொள்ளாதபடி தைக்கப்பட்டிருக்கிற குழம்பி கலங்கி போயிருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் வேத வசனத்தை தூவி வருகிறோம், திரும்ப ஒரு நாளிலே வரும்பொழுது ஒரு பெரிய அறுவடை. ஆமென். அவன் சொல்கிறான் பாருங்க, கதிர்களை அப்படியே கசிவுஸ்னா என்ன, கதிர்களை ஒன்றா சேர்த்து ஒரு கட்டி தலை மேலே வச்சுக்கிட்டு அவங்க வர்றதை பார்க்குறோம். பாருங்க, ஒருத்தனை ரட்சிக்கப்பட்டா ஏதோ ஒரு ஆள் மட்டும் இல்லை, ஒரு ஆளை ரட்சிக்கப்பட்டா அந்த குடும்பம் அப்படியே வந்துடுங்க. நிறைய பேர் இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு தலைவன் வந்தான்னா ஒரு சுற்றி இருக்க மனைவி, பிள்ளைகள், அவங்க சொந்தக்காரங்கள், அண்ணன், தம்பி, ஒரு கூட்டமாக வரும். எங்கே போனாலும் அப்படி கூட்டமாக வரும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் அறுவடையை செய்வீர்கள். கண்ணீரோடு கூட விதைங்க. கம்பீரமாய் ஒரு நாளை ஜாய், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் பெற்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். யோவான் 4:35 ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லுன்னு நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அறுப்புக்கு 4 மாதம் டைம் போடாதீங்க. இன்னும் 4 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும்ல.
தேவனுடைய இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் சீக்கிரமாக விளையும். ஒரு சில பேருக்கு போட்டவுடனே விளைஞ்சிடும், உடனே அறுவடை செய்வாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படுறாங்களாம். அது எப்படி? விதைக்கிறவனும் அறுக்கணும். அது எப்படி? ஆவிக்குரிய மண்டலத்தில் டைமிங் ஒன்றும் கிடையாது. 4 மாதம் 3 மாதம் இன்னைக்கு தாங்க இயேசுவை பற்றி சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இன்னும் 4 மாதம் ஆகி தாங்க அவர் இயேசு கிடையாது. 4 மாதம் 3 மாதம் கிடையாது. இந்த ஆவிக்குரிய இதில் வளர்ச்சி, மனுஷன் ஏற்றுக்கொள்வதில் தேவ வார்த்தைகள் உள்ள வளர்ற விஷயம், தேவனுடைய வார்த்தை விதைகள் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே விளைஞ்சு அறுவடைக்கு தயாராகனு சொல்கிறேன். கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எப்பா இப்போ தானேப்பா விதைச்சா, ஏறெடுத்து பார். நேற்று தானே விதைச்சிட்டு வந்த, ஏறெடுத்து பார். இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, இப்போ போய் நீ அறுத்துட்டு வரலாம் போ அப்படின்னு சொல்லுகிறார். அவளை உற்சாகப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையுள்ளது. இயேசு எங்கெங்கே போனாரோ விதைச்ச உடனே ஒரு பெரிய அறுவடை. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் போய் பிரசங்கம் பண்ணும்பொழுது எத்தனையோ பேர் அவனுடைய விசுவாசம் வைத்து அவனுக்கு பின்னாக செல்கிறார்கள். பேதுருவை பார்க்குறோம், அவனை வீட்டாண்டே தேடி வந்துடுறாங்க. வந்து அவரிடத்துல இப்போ பாருங்க, நாளுக்கு நாள் பெருகிட்டு ஒவ்வொரு நாள். அப்போ நாளுக்கு நாள் பெருகிச்சுன்னா இன்றைக்கி விதைச்சு நாளுக்கு இருக்கிறீங்க, நாளைக்கு வச்சு நாளன்னைக்கு இருக்கிறீங்க. சபைகள் விரைந்து பெருவானது. நாம் கண்ணீரோடு கூட விதைப்போம். ஒரு பெரிய அறுவடையை தேவன் நமக்கு கொடுப்பார். உங்களுடைய ஆலயங்கள், உங்களுடைய இடங்கள் தேவனுடைய அறிவினால் ஜனங்கள் நிரப்பப்பட்டு பெரிய காரியம் இந்த தேசத்தை தேவனுக்கு ஆதாயப்படுத்துவோம். கர்த்தருக்கு அவருடைய பாதங்களை கொண்டு போய் வைப்போம். கர்த்தர் கொடுத்த அந்த அற்புதமான கிரியை தேவன் நமக்கு உதவி செய்வாராக, பெரிய காரியங்கள் நமக்கு செய்வாராக. அதனால் திடம் கொள்ளுங்க, கண்ணீரோடு கூட விதைப்போம், பாரத்தோடு கூட விதைப்போம். ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லும்படி விதைப்போம். ஆண்டவனுக்கு ஒரு பெரிய அறுவடையை அவர் தருவார், சீக்கிரத்தில் தருவார். உங்களுக்கு இந்த இடத்தை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார் என்பதில் 100% நிச்சயம்.